ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. நம்ம தசரத மகாராஜாவுடைய மந்திரிகளை பற்றி பார்த்தோம். அவருக்கு நல்ல ஆலோசனை சொல்கிறதுல நிபுணர்களான 8 மந்திரிகள் இருந்தான்னு பார்த்தோம். அவள்லாம் எப்படிப்பட்டவான்னு அவளுடைய குணாதிசயங்களை பார்த்துட்டே வந்தோம். ராஜ விஸ்வாசிகளாக இருந்தாள். தவறு செஞ்சவன் தான் மகனே ஆனால் கூட அவனை தண்டிக்கிற நியாயவானாக இருந்தாள். மீதி தவறாதவாளாக இருந்தாள். நடத்தையில் குற்றம் இல்லாதவாளாக இருந்தாள். எதிரியே ஆனால் கூட குற்றம் இல்லாதவனுக்கு தொல்லை தராதவாளாகவும் இருந்தாள். நடக்க போகிறத முன்கூட்டியே காரண காரியங்களை வச்சு யூகிச்சு சொல்கிற திறன் படைச்சவாளாக இருந்தாள். அரச ரகசியங்களை பற்றி வெளியே பேசாதவாளாக இருந்தாள். இப்படிப்பட்ட மந்திரிகளுடைய ஆலோசனையோடு நாட்டை ஆண்டு வந்தார் தசரதர். ராஜநீதி தவறாமல் குடிமக்களை காப்பாற்றின்னு வந்தார். சத்தியம் தவறாதவரணும், கொடுக்கறதுல தாராளம் மிக்கவரணும், எதிரிகளை அடக்கிறதுல தன்னிகரில்லாத வீரம் பெற்றவரணும், பல தேசத்தவரும் பாராட்டுற தசரத மன்னருக்கு நிகரான ஒரு மன்னனோ இல்லை அவருக்கு இணையான ஒரு அரசனோ கூட அந்த காலத்தில் ஒருத்தரும் இல்லை. தசரத மன்னர் அவருடைய மந்திரிகள் அவளுடைய குணங்களை சொல்லிகிட்டே வந்தவா அயோத்தி நகருடைய மேன்மையும் மக்களுடைய இயல்பையும் ராமாயணம் வர்ணிக்கிற இந்த பகுதியை பார்த்தா ஒரு ராஜ்யம் எப்படி இருக்கணுன்றதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது. நீதி தவறாத மன்னன், நன்னடத்த மாறாத மந்திரி, தெய்வபக்தி நிறைஞ்ச மக்கள், இதான ஒரு நல்ல ராஜ்யத்துக்கு ஒரு இலக்கணமாக இருக்க முடியும். எந்த காலமாக இருந்தால் என்ன? வால்மீகி அயோத்தியை மேலே சொன்ன மாதிரி ஓரளவுக்கு வர்ணிச்சிருக்கார். கோசல நாட்டை பற்றி பெருசாக விவரம் கொடுக்கல. ஆனால் கம்பரோ ஆற்றுப்படலம், நாட்டுப்படலம், நகரப்படலம்னு வரிசைப்படுத்தி அந்த பூமியையும் நாட்டையும் நகரத்தையும் பல வர்ணனை மூலமாக விவரிச்சுட்டே வர்றார். துளசிதாசருடைய ராமாயணம் நாட்டு நகர வர்ணங்களை தொடவே இல்லை. அந்த வர்ணனை பக்கமே துளசிதாசர் போகலை. பெரும் சிறப்புகள் பொருந்தின இந்த தசரத மன்னருக்கு மக்கட்பேர் இல்லாதது தான் ரொம்ப குறையாக இருந்தது. அசமயத்தை யாகம் செஞ்சதுனால இந்த குறை நீங்களாம்ன்ற எண்ணம் அவருக்கு தோன்றித்து. அது பற்றி தன்னுடைய மந்திரிகளை கலந்து ஆலோசித்தார். அதை அவள் ஏற்றுக்க சுமந்திரர்கிட்ட சொல்லி வசிஷ்டர் முதலிய ஆச்சாரியர்களை அழைச்சி வருமாறு சொன்னார். வேதங்களை முழுசாக அறிஞ்ச வாமதேவர், காசியபர், ஜாபாலி, சுயக்ஞர் இவாளையும் குலகுருவான வசிஷ்ட மகரிஷியையும் மற்ற பல பண்டிதர்களையும் சுமந்திரர் அழைச்சின்னு வந்தார். அப்போ மரியாதைக்குரியவர்களே, என்னுடைய குலம் நசிச்சு போகாமல் இருக்க மக்கட்பெற வேண்டிய அஸ்வமேத யாகம் செய்யலாம்னு நான் ஆசைப்படுறேன்னு. அதுக்கு உங்களுடைய ஆலோசனையும் ஆசையும் கோர்றதுக்காக தான் உங்களை அழிச்சுன்னு வந்தேன் தசரதர் வாக்கிட்ட பணிவோடு சொல்கிறார். அப்போ அவள் மன்னனுடைய எண்ணத்தை வரவேற்றுக்கிறாங்க. வசிஷ்டரனுடைய மேற்பார்வையில் அஸ்வமேத யாகத்துக்கான ஏற்பாடுகள் நடக்கும்னு தசரதர் சொல்கிறார். மந்திரிகள் அந்த உத்தரவை நிறைவேற்றுறதுல முனைகிறாங்க. ரிஷிகள் பண்டிதர்கள் ஆசிர்வதிக்க மன திருப்தி அடைஞ்ச தசரதி மன்னர் தன்னுடைய மனைவிகளான கௌசல்ய, சுமித்ர, கைகேயி இவாக்கிட்ட செய்தியை போய் தெரிவிக்கிறார். அவளும் விரதத்தை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. மக்கட்பேர வேண்டி யாகம் நடக்க போகிறதுன்ற செய்தி அறிஞ்சு அந்த 3 பேரும் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. இப்படி அஸ்வமேத யாகம் நடத்த முடிவெடுத்த நிலையில் தசரதற்கு தேரோட்டியும் மந்திரியுமான சுமந்திரர் அவர்கிட்ட பல பண்டிதர்கள் முன்ன ஒரு முறை சிறப்புமிக்க துறவியான சனத்குமாரர் ஒரு விவரத்தை எடுத்துரைச்சார். அதை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது முறையாக இருக்கும்னு சொல்லி மேலும் தொடர்றார். அப்போ சனத்குமார் சொன்ன, காஷ்யபருக்கு விபாண்டகர் அப்படின்ற புகழ் வாய்ந்த மன்னன் இருக்கார். அவருக்கு ரிஷ்யசிங்கர் அப்படின்ற ஒரு மகன் பிறப்பான். அவன் வனத்திலேயே வாழ்ந்து வெளியுலகம் அறியாத முனிகுமாரனா இருப்பான். அந்த காலகட்டத்தில் ரோமபாதன்ற அரசனால் ஆளப்படுற அங்க தேசத்தில் ரொம்ப பெரிய வறட்சி ஏற்படும். அந்த கடும் வறட்சியை நீக்கி மழை பொழியுமாறு செய்யறதுக்கு என்ன பிராயச்சித்தம் செய்யணும்னு விவரத்தை ரோமபாத மன்னன் பண்டிதர்கள்கிட்ட கேட்பார். அப்போ அவள் விபாண்டகருடைய மகன் ரிஷ்யசிங்கரை அந்த தேசத்துக்கு வரவழைச்சோன்னா அவர் காலடிப்பட்டு அந்த பூமியில் படும்போதே மழை பொழிஞ்சு நம்மளுக்கு வறட்சி நீங்கும்னு அவள் சொல்லுவாள். அரசனுடைய பெண்ணையே ரிஷ்யசிங்கருக்கு மனம் செய்விக்குமாறும் அவள் ஆலோசனை சொல்லுவாள். இதற்கு பின்னர் விபாண்டகருடைய கோபத்துக்கு பயந்து ரிஷ்யசிங்கரை நெருங்க அனைவரும் அஞ்சற நிலையில் பெண்களை வனத்துக்கு அனுப்பி தந்திரமாக ரிஷ்யசிங்கரை வரவழைச்சு ரோமபாதம் அவரை உபசரித்து அங்க தேசத்தில் ரொம்ப பெரிய மழையை பொழிய வைப்பார். ரோமபாதனுடைய மகள் சாந்தையை ரிஷ்யசிங்கர் மணப்பார். அப்போ இதெல்லாம் சொன்ன சுமந்திரர் மேலும் தொடர்ந்து சொல்கிறார். இப்படி சொன்ன சனத்குமாரர் இறுதியில் இன்னொரு விஷயத்தையும் சொன்னார். மக்கட்பேர் இல்லாமல் தசரத மன்னர் கவலையுற காலத்தில் அவருக்கு புத்திரபாகியம் ஏற்படுற வழி செய்ய போகிறதும் இந்த ரிஷ்யசிங்கர் தான். இதை கேள்வி அடைச்சுப்பட்ட தசரத மன்னர் ரிஷ்யசிங்கரை ரோமபாத மன்னன் தான் தேசத்துக்கு அழைச்சி வந்த நிகழ்ச்சி பற்றி எப்படி நடந்ததுன்னு கேட்குறார். அப்போ சுமந்திரருடைய பதிலை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.